சக்கரை நோயோட வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? பாதம் கருப்பா இருக்கா? தொட்டு பார்த்தா உணர்ச்சி இல்லாத மாதிரி இருக்கா? அடிக்கடி புண்ணெல்லாம் வருதா? இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. பாதத்தை பார்த்துக்கிற நேரம் வந்துருச்சு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் இந்த கால் பாதம் மட்டும் இந்த பிரச்சனைக்கு அதிகம் பாதிக்கப்படுதுன்னா, நம்மளுடைய நாள்பட சுகர் இருக்கிறப்போ நம்ம ரத்த குழாய்க்குள்ள இருக்கிற செல்லை டேமேஜ் பண்ணும். அந்த வெசில் வாலை டேமேஜ் பண்றதுனால புவர் சர்க்குலேஷன் நடக்குங்க. அதனாலதான் கால் கருப்பா இருக்கிற மாதிரி ஆயிடுது. அதுதான் அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல ரத்த ஓட்டமே போகாம அங்க இருக்க செல் டேமேஜ் ஆயிட்டு காலையே எடுக்கிற நிலைமைக்கு நம்மளை கொண்டு போயிடுது. அதே மாதிரிதாங்க நம்ம கால் பாதத்தில் இருக்க நரம்புகள் எல்லாம் பெரிஃபரல் நர்வ்ஸ்னு சொல்லுவாங்க. நாள்பட சுகர் இருக்கப்போ அந்த நர்வ் எல்லாமே டேமேஜ் ஆயிடும், டீஜெனரேட் ஆயிடுங்க. அதனால காலில் தொடு உணர்ச்சி கம்மி ஆயிடும். அதனாலதான் நிறைய பேருக்கு இடிச்சுக்கிட்டா புண்ணாகிறது, ஹீல் ஆகிறதுக்கு ரொம்ப டிலே ஆகுதுங்க. சக்கரை நோய் இருந்தா மட்டும் இல்லைங்க, எந்த ஏஜா இருந்தாலும் இந்த எக்ஸசைஸை ஒரு 40 வயசுக்கு மேல உங்க பார்ட் ஆஃப் லைஃப்ல வச்சுக்கோங்க. சர்க்குலேஷனும் இம்ப்ரூவ் ஆகும், நியூரல் ஆக்டிவிட்டி எப்பவும் ஹெல்தியா மெயின்டைன் ஆகும். நம்பர் 1, எப்பெல்லாம் உட்காரமோ அப்ப பாதத்தை ரெண்டுத்தையும் நல்லா மேல தூக்கி தூக்கி விடுங்க. குதிகால தூக்கி தூக்கி விடுறத ஒரு பழக்கமா வச்சுக்கோங்க. காலை நீட்டிட்டு ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன், கிளாக் வைஸ் ரொட்டேஷனுங்க. இது இந்த பிரச்சனையும் குறைக்கும், நாள்பட வயசானவங்களுக்கு வேற வீக்கத்தையும் குறைச்சிருங்க. தினமும் நிக்கிறப்போ குதிகால நல்லா தூக்கி தூக்கி விடுங்க. அப்படியே தூக்கிட்டு கொஞ்சம் நடங்க. ஆட்டோமேட்டிக்கா சர்க்குலேஷனும் இம்ப்ரூவ் ஆயிடும், நர்வ் ஆக்டிவிட்டி ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுங்க. அப்பப்போ டேண்டம் வாக்குங்க, அடி பிரதர்ஷனம் மாதிரி நடங்க வீட்டுக்குள்ளேயே. வயசாகிறப்ப டீஜெனரேஷனும் ரத்த குழாயில ரத்த ஓட்டம் குறையிறதும் ரொம்ப காமனுங்க. எல்லாரும் இந்த எக்ஸசைஸை ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிறப்போ ரத்த ஓட்டமும் இம்ப்ரூவ் ஆகும், நியூரல் ஆக்டிவிட்டியும் பிரெயினோட நல்ல சின்க்ரோனைஸ்டா ஒர்க் ஆகும், ஹெல்தியா இருக்க முடியுங்க. சஸ்பத் இன்ஃபர்மேஷன்.